லுக்கண்டயர் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம சேனல் 7500 சப்ஸ்கிரைபர்ஸோட தாண்டி இன்னைக்கு வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கு. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க 12,524 கிராம பஞ்சாயத்துகளில் ஒரு 200 கிராம பஞ்சாயத்துக்கு நம்ம நேரடியாகவே தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கோம். இப்படி பல்வேறு இடங்களில் கிடைச்ச சக்ஸஸான ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க மக்கள் ஒத்துழைப்பு இல்லாததுனாலையோ அல்லது மக்கள் பிரதிநிதியோட ஒத்துழைப்பு இல்லாததுனாலையும் சந்திக்கிற சவால்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஒன்று டிரைவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு ஒரு காலேஜ் இருக்குது. பட் ஒரு கிராமத்தை சார்ந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக இருக்கிற பயிற்சி தலங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இதை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி நம்ம குழந்தைங்கள வந்து படித்தா தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் கூட நம்ம வந்து புத்தகத்தின் வாயிலாகவோ, சில காணொளி வாயிலாகவோ, இல்லை சில அமைப்புடைய நிகழ்ச்சிகள் வாயிலாகவோ, இல்லை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வாயிலாகவும் நம்ம அப்பப்போ நம்ம மெருகேற்றிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷனாக வந்துட்டான்னு மட்டும் அவங்க பயிற்சிக்கே போகல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கட்சி தலைமை சொல்கிறத அப்படியே ஒபே பண்ணுறதோ, அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறத வந்து எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போகிறதோ, இப்படி தான் இந்த சூழல் வந்து இருக்கும். அப்போ 3வது அரசாங்கம் சொல்லப்படுற லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா, மற்றவங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 18 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பொறுப்பான ஒரு நபர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து பேசிக்கான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான பல விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். ஆகையால் அதுக்காக நம்ம இந்த பயிற்சி வகுப்பை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லணும்னா, பிஎம்சின்னு ஒன்று இருக்குது, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்களும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைகளில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது ரோடு போட்டிங்களா, லைட்டு போட்டிங்களா, காவா கட்டினீங்களா, இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ வயநாடு மாதிரியான இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய பரந்தூர் ஏர்போர்ட் மாதிரியான வளர்ச்சி முன்னெடுப்பாக இருக்கட்டும், இப்போ இங்கே கட்டின காவா ரோடு கட்டிடங்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படும். அப்போ இங்கே இருக்கிற மக்களை நம்ம வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது அவங்களுடைய சர்வைவல் என்ன இருக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கட்டிடங்களை வளர்க்குறதா மட்டும்தான் இருக்குது. மக்களை வளர்க்கக்கூடிய விஷயங்களாக வந்து மக்கள் பிரதிநிதிகளும் சரி, அரசு அலுவலர்களும் சரி, அதுக்காக வேலை செய்கிறதுன்றது ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதையும் தாண்டி அப்படி சில ஏதோ முன்மாதிரி தலைவர்கள் வந்து மக்கள் சார்ந்து வேலை செஞ்சாலும் கூட, இந்த ஓரறிவிலேருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்க ஜீவராசிகளை நம்ம கண்டுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ஒரு கேள்விக்குறி. என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு சுயநல சமுதாயத்தில் மக்கள் மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கி வர வளர்ச்சி திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா வந்து, ஏதோ இண்டஸ்ட்ரியில் கொண்டு வர்றதோ அல்லது வந்து இது மாதிரியான டெவலப்மெண்ட் ஃபேக்டர் சார்ந்து தான் இருக்குது. அப்போ பூச்சிகள், புழுக்கள், பறவைகள், விலங்கினங்கள், இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக தாவரங்கள், இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக ஏதாவது இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கடந்த ஆகஸ்ட் 15 கூட ஜஸ்ட் ஒரு கிராம சபையில் ஒரு பொருளடக்கமாக பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பல்லுயிர் மேலாண்மை குழு உருவாக்கணும், செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே பெரும்பாலான பஞ்சாயத்தில் இருக்குது அப்படின்னா என்னன்ட்டே தெரியாமல் நம்ம இங்கே வந்து ஒரு குழுவையும் உருவாக்க முடியாது, செயல்பட முடியாது. அப்போது இது எல்லாமே வந்து அந்த வார்த்தைகளை, அந்த எழுத்துக்களை இணையதளத்தில் தேடுறது, யூடியூப்பில் தேடுறது, இது மாதிரி தேடினால் மட்டும்தான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகையால் இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இந்த பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கும். விருப்பம் இருக்கவங்க அவசியம் கலந்துக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். தொடர்புக்கு 9087802435 நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய இது வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1.5 மணி நேரம் இரவு அப்படின்ட்டு 5 சனிக்கிழமை வந்து நடக்க இருக்கும். ஒரு சனிக்கிழமை அறிமுகம், ஊராட்சி நிர்வாகம்னா என்ன, நீங்கள் வந்து செலவு பண்ணி பஞ்சாயத்து தலைவராக வரணுமா, செலவு பண்ணாமலே பஞ்சாயத்து தலைவராக வர முடியுமா, பஞ்சாயத்து தலைவராக வந்தால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியுமா, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட அரசாங்க திட்டங்கள் இருக்குது. அந்த அரசாங்க திட்டங்களை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாலே நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம். நம்ம வந்து இங்கே எம்பி கிட்ட, எம்எல்ஏ கிட்ட போய்ட்டு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்து தான் நம்ம நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் இந்த இடத்துல இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, நிலைக்குழுக்கள். இன்றைக்கி வந்து ஒரு முன்மாதிரி பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க அப்படின்னா,
அடுத்த வாட்டி அவங்க தோத்துட்டா மக்கள் மத்தியில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நல்லது பண்ணார், அவர் தோத்துட்டாரே அப்படின்றது. ஏன் அவரை தாண்டி இன்னொருத்தவங்க நல்லது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லைனா வந்து அவர் மட்டுமே தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அப்போது ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு தலைமையாக உருவாக்கணும் அப்படின்னா நம்ம பஞ்சாயத்தில் நிலைக்குழுக்கள் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி இருக்க 12,524ல் விரல் விட்டு எண்ணக்கூடிய பஞ்சாயத்து கூட சிறப்பாக நிலைக்குழு பண்ணுறாங்களான்றது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த 1 மாத பயிற்சி வகுப்பின் வாயிலாக நம்ம பார்ப்போங்க. மகிழ்ச்சி. நன்றி.